சாதா வேலை நினச்சி வந்தாங்க. நேற்று நீங்கள் எப்படி இருந்துச்சு வீடுன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ எப்படி இருந்த வீட்டை நாங்கள் எப்படி மாற்றிட்டோன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு க்ளீனிங்னு சொல்லி லாஸ்ட் ப்ளாகில் வந்து சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையான் மாதிரி ஒரு இது வந்து நாங்கள் பார்த்தோம். அதாவது பெட்ரூம் என்ட்ரன்ஸில் மட்டும் நாங்கள் வந்து பார்த்தோம். சரி, ஓகே, அது வந்து நம்ம தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வீடு ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அது ரொம்ப இனிஷியலாக பிகினிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லது. ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா ப்ரொஃபஷ்னல் ஆப்ஸ்லலாம் வந்து பார்த்தோம். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் இப்போ நம்ம நியர் மீன் சொல்லி நம்ம ஜஸ்ட் கூகுள்லேயோ ஜஸ்டைல்லையோ போட்டால் கூட நமக்கு வந்து நிறையா காண்டாக்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம காஸ்ட் பேசி கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம வந்து எது பெஸ்ட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம்ஸு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து மாறும். அண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கூட சில பேர் வந்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசி இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்போ இது இவ்வளோ தூரம் வந்து வீட்டில் வேலையாக ஒன்று மாறும் அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரூம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எங்கே தேவையோ அங்கே பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணாங்க. ரொம்ப தரவாக எல்லா ரூம்ஸுமே வந்து செக் பண்ணிவிட்டு எங்கே தேவை இருக்கும் எங்கே தேவை இருக்காதுன்றதெல்லாம் கிளியராக வந்து இப்போ நமக்கு வந்து தெரியாது. ஸோ அது எந்த இடத்துல இருக்கும் இல்லை அப்படின்றது. அதான் நம்ம வந்து சில இடம்லாம் தட்டி பார்த்து அது போலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு பெட்ரூம் இருக்குது பார்த்திங்களா, இந்த வாசல் தான் ரொம்ப மோசமாக. இந்த நில வாசல் ஃபுல்லாமே வந்து அந்த கரையான் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இங்கே தான் மேஜராக வந்து அந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து கூப்பிட்ருந்தோம். அப்புறம் இதை ஒட்டி அந்த பால்கனியில் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு வீடு ரெண்டடோ சரி, நம்ம கொஞ்சம் பழைய வீடோ ஏதாவது வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டில் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா, வீட்டில் வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த பைப் லீக்கேஜ் வந்து ஏதாவது இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு விற்கும் போதோ இல்லை ரெண்ட்டுக்கு விடும்போதோ அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லாமல் சில பேர் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை நமக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு டெம்ப்ரவரி ஒரு சொல்யூஷனாக பார்த்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு வெளியே தெரியாத மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சேலுக்கு அவங்க கொடுத்துருவாங்க, இல்லை வந்து ரெண்ட்டுக்காக அது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லீக்கேஜ் வந்து இருக்கா அந்த வீட்டில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு போகணும். பிகாஸ் இந்த ப்ராப்ளம் மேஜராக வந்து வர்ற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்குது, அதாவது கதவுலையோ இல்லை செவுரில் வந்து நமக்கு லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவுத்தில் வந்து ஊறி அந்த தண்ணி வந்து நமக்கு அந்த நிலவாசல் அந்த மாதிரி ஊறி என்ன ஆகிடும்னா அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி கரையான் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போதோ இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 5 years ஓல்டு பில்டிங் 6 years ஓல்டு பில்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சாதா வேலை நினச்சி வந்தாங்க. நான் பெரிய வேலை, அதாவது எனக்கு தெரியும் அது இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ்னு. பட் இவளுக்கு தெரியாது, எனக்கும் இது இவ்வளோ தூரம் இருக்குன்றது வந்து தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு 2 days ஆகும் வீடு ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஆமாம், ஏன்னா இது வந்து இப்படி தான் மருந்து அடிப்பாங்கன்றலாம் வந்து தெரியும். பட் எங்கே இருக்கோ அங்கே தான் அடிப்பாங்கன்னு நாங்கள் வந்து நினச்சோம். பட் நமக்கு தெரியாத நிறையா இடத்துலலாம் வந்துருக்கு. இப்போ கொஞ்சம் இயர்ஸ் ஆன பில்டிங் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உடன் நிலப்படி உடன் டோர்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி உட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே அரிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பெட்டர் என்னென்னா நம்ம மூவாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் நம்ம இருக்கிற வீடை பண்ணுறதை விட பில்டிங்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 10 வருஷம் பில்டிங் வாங்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து போகணும். அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு இடத்துல தான் இருக்குன்னு நினைப்போம். அது என்ன ஆகும்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நிறைய பேருக்கு தெரியும் கரையான்னா என்னென்னு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சில இயர்ஸ் ஓல்டு பில்டிங் நீங்கள் வந்து மூவாறீங்கன்னா முன்னாடியே வந்து இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு போனால் ரொம்ப பெட்டர். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே இருக்க முடியாது, ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, அந்த மருந்து நெடி அடிக்கும். ஆக்சுவலாக நெடியும் அடிக்கும், க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவங்க ட்ரில் பண்ணதுனால டஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். இங்கே நம்ம அப்படி வந்து இருக்க முடியாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பசங்களுக்கு. இல்லை, நம்மளையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அர்பனில் தான் நாளைக்கு வந்து புக் பண்ண போகிறோம். அந்த க்ளீனிங்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஓகே,
ஸோ வீட்டையே புரட்டி போட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். பட் இது வந்து கொஞ்சம் செலவு தான், ஆனால் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான 5 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் 4 இயர்ஸ் வாரண்டி, இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் 5 இயர்ஸ் சொன்னாங்க. ஸோ நல்லது தான், ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு கவலை இல்லை. பட் அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஃப்ட்லலாம் கூட வந்து பார்த்தோம், பட் லாஃப்டில் இன்னும் அது மண் அந்த மாதிரி தள்ளலை. ஆமாம், லாஃப்டில் வந்து ஸ்ப்ரே மட்டும் அடிக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஓகே, நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வாய்ஸ் இருக்கும். வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கேன், ஏன்னா பசங்களெல்லாம் வச்சுட்டு இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு வேணால் தச்சுக்கு மட்டும் லீவெல்லாம் போட முடியும். லீவு போட முடியாது, நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஏன்னா இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதாவது பண்ணி கொடுத்துருவேன். ஸ்கூல் அனுப்பிட்டு நாளைக்கு வந்து அர்பனில் போடலாம். அர்பனில் போட்டு அவங்க க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஹோம் க்ளீனிங் வந்து 3 BHKக்கு 2 BHKக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்து கூட நீங்கள் சொல்லிக்கலாம். பயமாக இருக்குது. இப்போ நானே ஆரம்பித்து பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ண முடியாது. நீ என்ன சூப்பர் உமேனா ஆரம்பித்து பண்ணுறதுக்கு? நீ மட்டுமா பண்ணுவேன்? அதுக்கப்புறமா வேலை அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல் ரொட்டீன் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு ஆமாம், அவ்வளோதான். படுத்த படுக்கே ஆகிட்டோன்னா கஷ்டம். வெயிட் லாஸில் இருக்கேன். ஒரே ஒரு வெயிட் லாஸ் ஆயிரும் ஃபுல்லாக. நீயே வாக் பண்ணுற, நாங்களே உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வீடு. பயமாக சரண்யா இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னா. நேற்று தான் க்ளீன் பண்ணேன். நேற்று நீ போட போகிறாங்க, அப்புறம் ஏன் க்ளீன் பண்ணுற? எனக்கு இவ்வளோ இப்படி வந்து இருக்கும்னு எனக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும், நாங்கள் வந்து இந்த பக்கமாக நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த நிலவாசல் மட்டும்தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து இது 10 years old பில்டிங் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இப்போ தான் ஃபார்ம் ஆகுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வுட் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். நாங்களாம் எதுவும் பெருசாக பண்ணலை. அதனால் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக வரும்போதே நம்ம அதை பார்த்துட்டோம்னா ப்ராப்ளம் பெருசாகாது. ரொம்ப இழுத்துருச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரூமில் இல்லை, ஆனால் செகண்ட் ரூமு பால்கனி அந்த ரூமில் இல்லை. அந்த ரூம்லேயும் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆமாம். ஸோ இதோட பெஸ்ட்டோட அந்த கரப்பாம்பூச்சிக்கும் ஜெல் வைக்க சொல்லியிருக்கேன். நிலவாசப்படியில் மாற்ற சொல்கிறாங்க. படிலாம் எல்லாத்தையுமே மாற்றிடுறாங்க. ஸோ அது வந்து பெரிய இப்போதைக்கு நம்ம இதை பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதை பண்ணுவோம். போட்டுருங்க. பெஸ்ட்டு. நமக்கு வந்து வுட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம வீடு இருக்குல்ல, புது வீடு, கிரகப்பிரவேசம் பண்ண வீடு, இப்போ இருக்கிற வீடு இல்லை, நம்மளோட சொந்த வீடு. இப்போ இருக்கிறது ரெண்டட் ஹவுஸு. நம்ம சொந்த வீட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். உங்களுக்கு தெரியலன்னா வீடியோ வந்து உங்களுக்கு நான் இங்கே டேக் பண்ணுவேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் பண்ண ஃபுல் இன்டீரியர்ஸுமே வந்து யூபிவிசி தான். யூபிவிசியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயே திக்னஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபினிஷும் பார்க்க நல்லாயிருக்கும். அதுலேயே கலர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, காஸ்ட் வைஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கொடுத்து எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். யூபிவிசியில் வந்து இப்போ நிறைய மாடல்ஸ்லாம் வந்து வந்துடுச்சு. எங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணுறப்போ இந்த மாதிரிலாம் யூபிவிசியில் பண்ணலான்றது எங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணி தான் ஐடியா தெரியும், எங்களுக்கு பண்ண இன்டீரியர்ஸை. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது அஃபோர்டபுளாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து யூபிவிசி போயிடலாம். டோரு, பாத்ரூம் டோரு, அந்த மாதிரி டோர்ஸு, அது கேபினட் டோர்ஸ் எல்லாமே யூபிவிசியில் போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது உப்பிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த டைமில் வந்து அந்த வுட்டிலேயே பண்ணியிருக்காங்க. என்ன ஆகிடுதுன்னா லைட்டாக தண்ணி பட்டால் கூட இவ்வளோ பெருசாக எடுக்காது. மழை வர டைம்லலாம் உள்ளுக்குள்ளே பூத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் யூபிவிசியில் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிட்டாய் விடுறா பாருங்கள். 2:30க்கு வந்து தச்சு வருவான். வர்ற சீனை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து தச்சு மித்தம் 2 பேருமே வந்து ஸ்கூல் மாற்றிட்டாங்கல்ல. ஸோ நிக்கில விட்டுட்டு நான் வந்து இங்கே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னா இங்கே வந்து கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் பஸ் ஏற பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோகமே உருவாகி போவான். உங்களுக்கு அந்த கிளிப்பிங் இதில் இன்க்ளூட் பண்ணட்டுமா? ஷார்ட்ஸ்ன்னு இல்லை, நான் சும்மா எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் நான் அதை போடலை. சரி பாவம் அழறது போய் எதுக்கு போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறத போட்டால் நமக்கும் இதுவாக இருக்குமேன்னு போடலாம். ஆனால் கொஞ்சம் இன்னும் அவனுக்கு செட் ஆகலை. மித்தனுக்கே இன்னும் செட் ஆகலை. மித்தன் அவன் அவன் புரிஞ்சுப்பான். சொன்னால் இவன் ஒரு மாதிரி பெரிய ஸ்கூலாக பெருசாக இருக்குது. மிஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் ப்ளே ஸ்கூலாக அங்கே ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. இங்கே யாரும் கொஞ்சம் மாட்டேங்கிறாங்க அவனை. அப்படின்ற இத்தனை பேரை கொஞ்சணுன்னா அவங்க எத்தனை பேரை கொஞ்சுவாங்க சொல்லுங்கள்.
இவனை பார்த்து எப்பயே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், அப்படியே கொஞ்சிட்டே இருக்கணும் அவங்க அம்மா மாரி. அது என்ன ஸ்கூல் தானே அது எப்படி கொஞ்சுவாங்க. வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக வருவான்னு காட்டுறேன் இன்றைக்கி உங்களுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க, ப்ரிகாஷனரியாக அவங்க வந்து 3 ரூம்லேயுமே வந்து பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கிச்சனில் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல சஜஷன் கொடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் இல்லைனாலுமே ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி ஃபுல் வீடுமே வந்து பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். நான் தச்சு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரண்யாவும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டா. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த மருந்து அடித்தது கொஞ்சம் ஸ்மெல்லு வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து மெயின் ஸ்விட்ச்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் மருந்து அடிக்கிறதுனால அது ஈரமாக இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் சில சமயம் ஷார்ட் சர்க்யூட் ஆக நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் அங்கே போக முடியும். ஒரு நாள் விட்டால் தான் நெக்ஸ்ட் டே வந்து அந்த செவரெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் காலி வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் இந்த மாதிரி திங்ஸை வச்சுட்டு நம்ம வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போ எவ்வளோ வேலைகள் இருக்குமோ அவ்வளோ வேலைகள் வந்து ஆகிடும். பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். லாஃப்ட் ஒர்க்லாம் இல்லைன்றனால மேனேஜ் பண்ணிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். நேற்று வந்து இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அப்படியே சரண்யா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டா. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஏதோ ஒன்று டிஃபனோ ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பாஸ்தா பண்ணோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஸ்கூல் ரொட்டீன் ஷூட் பண்ணணும். இன்றைக்கி 2 பேரும் இருக்கும், லக்கிலி ஷூட் பண்ணணும்லாம் நினச்சோம். பட் 2 பேருக்குமே வேலை சரியாக இருந்தது. ஷூட் பண்ணுற அந்த இது இல்லை, கடைன்னு செஞ்சுட்டு இங்கே வந்து வீட்டை க்ளீன் பண்ணணும், பேக் டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வரணுன்றது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்தது. சரி, நாங்கள் வந்து கஞ்சி குடிச்சிட்டு பாஸ்தா கொஞ்சம் மீதி இருந்தது, அதை நானும் அவளும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 9:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். நேற்று நீங்கள் எப்படி இருந்துச்சு வீடுன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ எப்படி இருந்த வீட்டை நாங்கள் எப்படி மாற்றிட்டோன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. 3 hours ஆச்சு. லாவண்யாலன்னு அதை கண்டிப்பாக முடியாது. அவள் நான் டஸ்ட் பண்ணேன், அவள் பின்னாடியே பெருக்கிட்டே வந்தாள், அவள் தான் தொலைச்சா. எல்லாத்தையும் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி பாத்திரம்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து. இது எல்லாமே நடுவில் இருந்தது. இந்த சோஃபா நடுவில் இருந்தது, இது நடுவில் இருந்தது, இந்த டிவி யூனிட் இருக்குது பாருங்கள், இது நடுவில் இருந்தது. எல்லாமே பயங்கர டஸ்ட்டாக இருந்தது. இப்போது எல்லாமே நடுவில் இருந்ததுனால கொஞ்சம் ஓரமெல்லாம் எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம், அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அதனால் ஓரமெல்லாம் நல்லா தொடச்சிட்டா, 2-3 தடவை தொடச்சிட்டா. அப்புறம் நடுவில் திரும்ப தொடச்சு. ஆமாம், எத்தனை தடவை தொடச்சேன்னு சொல்லுவோம். தொடச்சு ஆள் சொல்லியிருந்தோம், இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கீழே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வேலை தான் கரெக்டாக இல்லை. அந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அவங்க வேலை செய்யணும். அது நமக்கு அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தா நமக்கு வந்து டைம் இருக்காது. கீழே வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலையும் செய்கிறவங்க இருக்காங்க இங்கே. அதனால சரி போ, எதுக்கு திரும்ப நான் ஃபோனும் பண்ணல, வந்தேன் கடகடன்னு மெயினாக போட்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய வேலை. ஸோ இது வந்து நம்மளே பண்ணாதான், யாரையும் வச்சு நாங்கள் நல்ல வந்து ஒரு டீப் கிளீனிங் மாதிரி பண்ணிட்டோம். கிச்சனை காட்டு. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் போட்ட இடம் எல்லாமே வந்து மூடிட்டாங்க. பட் இது வந்து கண்டினியூஸ் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணும்போது வந்து சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் செலவாகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு 4-5 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா தான் பண்ணணும். அது இப்போதைக்கு என்ன பண்ணுறது, அப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும். அதெல்லாம் இப்போதைக்கு இப்போ டெம்ப்ரரியாக சில சொல்யூஷன் இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஃபுல்லாக நேற்று அடிச்சதுல ஒரு கரப்பாம்பூச்சி காணும், ஒரு பள்ளியை காணும். இல்லை, அதுக்கும் ஜெல் வச்சுட்டாங்க சேர்த்து. இல்லை, அது என்னன்னா அப்படியே செத்து வந்துடும். ஆமாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ரூமு எல்லாத்தையுமே வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து மாற்றணும். நல்லா வந்து தட்டிட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து மாற்றணும். ஃபுல்லாக எல்லாமே ஒரு 3-4 தடவை வந்து தொடச்சி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இரு, அது அப்புறமா வைக்கலாம். எல்லாம் ஒரே தடியாக பண்ணோன்னா நாளைக்கு எந்திரிக்க முடியாது ஸ்கூல் ரொட்டீன் பண்ணுறதுக்கு. ஸோ எங்களோட ஒரு எனர்ஜி ட்ரிங்க் என்ன தெரியுமா, டீ. சமையல் டீ போட்டு கொண்டு வந்திருக்கா. டீ குடிச்சிட்டு திருப்பியும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு 2:30க்கு ஏதாச்சும் வர்றதுக்குள்ளே வந்துட்டோன்னா திருப்பி நான் அவங்க வீட்லேயே செட்டில் ஆகிடுவான். போயிட்டு வரணுன்னா திருப்பி 4:30க்கு மிதுன் வருவான். கொஞ்சம் வந்து படுத்துரு இன்னைக்கு, திருப்பி எதையும் இழுத்து போட்டு நோண்டிட்டு இருக்காத. ஆமாம். ஸோ எங்கள் டீ ரெடி. ஸோ
இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.